இந்த பிரபஞ்சத்தில் உயிர்கள் விலை மதிப்பில்லாதது. அதில் மனித உயிர்கள் மிகவும் முக்கியமானது. பஞ்சபூதங்களாகிய நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு இவை அனைத்துமே உயிர்களின் அத்தியாவசிய அங்கமாக கருதப்படுகிறது. பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதனுக்கு மருத்துவம் என்பது மிக முக்கியமானதாகும். ஒரு சில மருத்துவர்களின் அலட்சிய போக்கால் ஏற்படும் உயிர் சேதம் ஈடு செய்ய முடியாத இழப்பு ஆகும். கடவுளுக்கு இணையாக கருதப்படும் மருத்துவர்கள் மருத்துவத்தை வியாபாரமாக பார்க்காமல் சேவையாக கருத வேண்டும் என்பது எங்களின் தாழ்மையான வேண்டுகோள். இதை மையமாக கொண்டு கற்பனையாக உருவாக்கப்பட்டதுதான் இத்திரைப்படம். இடி விழுந்து பொழைச்சவங்களும் இருக்காங்க, புல் தடுக்கி செத்தவங்களும் இருக்காங்க. ஆனால் இவ்வளோ பெரிய அட்டாக் வந்தும் நீங்கள் பொழைச்சதுக்கு காரணம் எங்கள் டீன் தான். இனிமேல் உங்களுக்கு அட்டாக்கே வராது, ஹாப்பியா இருங்க. சரிங்க.
जिलाले जिल जिल का जिलाले जिल 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 கோட்டைக்கானல் கோயில் இவ கொண்டு வந்தா வெயில் கரன்சி விட்டா கையில வரும் கலர் கலர் ஃபிகர் கலரை தப்பு தப்பா மிக்ஸ் பண்ணா கவுந்து டண்டா கில்லு மகபூபா மகபூபா ரூபா நான் 2 ரவுண்டு ஊத்துக்கின ராவா மகபூபா மகபூபா ரூபா நான் 2 ரவுண்டு ஊத்துக்கின ராவா டயானா டயானா நேரில் வந்தா ஜிலாலே ஜில் ஜில் கா ஜிலாலே ஜில் ஜிலாலே ஜில் ஜில் கா ஜிலாலே ஜில் மச்சான் இதயம் உள்ளுக்குள்ள டைவடிக்கும் காஜல் அகர்வால் கண்ணடிச்சா எங்க கை கால் எல்லாமே டைப் அடிக்கும் சிரிச்சா பச்சை கிளி நடந்தா குச்சி புடி சிரிச்சா பச்சை கிளி நடந்தா குச்சி புடி ஷீலாவோட நடைய பாரு பொண்ணு தூளுடா ஷீலாவோட நடைய பாரு பொண்ணு தூளுடா மகபூபா மகபூபா ரூபா நான் 2 ரவுண்டு ஊத்துக்கின ராவா மகபூபா மகபூபா ரூபா நான் 2 ரவுண்டு ஊத்துக்கின ராவா கோட்டைக்கானல் கோயில் இவ கொண்டு வந்தா வெயில் கரன்சி விட்டா கையில வரும் கலர் கலர் ஃபிகர் கலரை தப்பு தப்பா மிக்ஸ் பண்ணா கவுந்து டண்டா கில்லு ஜிலாலே ஜில் ஜில் கா ஜிலாலே ஜில் ஜிலாலே ஜில் ஜில் கா ஜிலாலே ஜில் நம்பாதே நம்பாதே நாராயணா ஜிலாலே ஜில் ஜில் கா ஜிலாலே ஜில் ஜிலாலே ஜில் ஜில் கா ஜிலாலே ஜில் தம்பி கம்பியே நீட்டிடுவா நாராயணா மேரேஜ் மேரேஜ் மேரேஜிடா இனிமே உன் லைஃப் டேமேஜிடா உன்னத்தான் லவ் பண்ணுவா என்னையும் லுக்கு விடுவா 2 பேரையும் கவுத்து புட்டு எவனைய கட்டிக்குவா இவளை நம்பி போனாக்கா மேட்டர் காலிடா இதுவும் உள்ள போனாக்கா கோட்டர் காலிடா மகபூபா மகபூபா ரூபா நான் 2 ரவுண்டு ஊத்துக்கின ராவா மகபூபா மகபூபா ரூபா நான் 2 ரவுண்டு ஊத்துக்கின ராவா கோட்டைக்கானல் கோயில் இவ கொண்டு வந்தா வெயில் கரன்சி விட்டா கையில வரும் கலர் கலர் ஃபிகர் கலரை தப்பு தப்பா மிக்ஸ் பண்ணா கவுந்து டண்டா கில்லு ஜிலாலே ஜில் ஜில் கா ஜிலாலே ஜில் 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 ஸ்டூடெண்ட்ஸ், இது ஹார்ட் அட்டாக்னு வந்த பேஷண்ட்டுடைய பாடி. இது மாதிரி நடக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இது மாதிரி கேஸை நான் பார்த்ததே இல்லை. இது நரம்புகள் வழியா இதயத்துக்கு போகிற பிளட்டை பிளாக் பண்ணி டென்ஷனில் ஸ்டெம்ஸ் வெடித்து இந்த ஆள் இறந்துருக்கார். இதுக்கு சரியான சால்வேஷன் கண்டுபிடிக்க அமெரிக்காவுக்கே சவால் விடுற அளவுக்கு இந்தியாவில் பெரிய அளவில் ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆளை பொறுத்த வரைக்கும் உயிரோடு இருந்தபோது இப்படித்தான் இருந்தார், செத்ததுக்கு அப்புறம் இப்படித்தான் இருக்கார். வித்தியாசமே கிடையாது. கடைசி வரைக்கும் ஒரு நாளைக்கு 8 வேளை தின்னு செத்த ஒரே ஒரு ஆள் இவராக தான் இருக்கும்.
அநியாயமா போயிட்டானே, இவனை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. ஆனா சாகுற வரைக்கும் நல்லா தின்னுக்கிட்டே வந்திருப்பான் போடுது. வைத்த பாருங்களேன், இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. வைத்த பாருங்க, ஒரே மேடு பள்ளம், குண்டும் குழியுமா கரடும் போடா இருக்குது. அந்த அளவுக்கு இவன் நல்லா தின்னு இருக்கான் போல் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வாழ்க்கையை ஃபாலோ பண்ணா நீங்களும் குறிப்பா நீ இதை ஃபாலோ பண்ணின்னு வச்ச குண்டா ஆகலாம். நீ இந்தாம்மா, உனக்கு தான் சொல்றேன். எங்கடா போனா அந்த ஜனா? எவ்வளவு நேரம்டா இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு? நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். சீக்கிரம் பண்ணு. டேய் ஜனா, எங்கடா இருக்க? அப்படியாடா, ரொம்ப சந்தோஷம்டா. ஓகே ஓகே. டேய் என்ன சொல்லுடா. நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். நம்ம ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுனால ஜனா நம்ம எல்லாரையும் கோவா பிக்னிக் அழைச்சிட்டு போறோம்னு சொல்லியிருக்காண்டா. இருங்கம்மா இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? பாய்ஸ் நாங்க மட்டும் தான் போறோம். எத்தனை நாளைக்கு தான் நாங்க உங்க மூஞ்ச பாத்துக்கிட்டே இருக்கிறது? அங்க போனா பிகினி ட்ரெஸ்ல ஃபாரின் ஃபிகர் இருமா. நீங்க இல்லாம நாங்க எப்படி போவோம்? நீங்களும் வர்றீங்க. ஓகே, எஸ் கம் இன். வாங்க. இப்படி வாடா. டாட், நான் சொன்ன ஸ்டெம் ரிப்போர்ட் ஃபைல். சூப்பர், வெரி குட் ப்ராஜெக்ட். இதை கண்டுபிடிக்க அமெரிக்காவே தடுமாறிட்டு இருக்கிறப்போ நீங்கெல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு ப்ராஜெக்டை கண்டுபிடிப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுவும் என் பையனோட தலைமையில இப்படி ஒரு ப்ராஜெக்டை செஞ்ச உங்களை எல்லாம் என் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. முதல்ல இதை டெல்லிக்கு அனுப்பி பிராக்டிக்கலுக்கு அப்ரூவல் வாங்கணும். இது மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா நீங்க தான் இந்த உலகத்துக்கே ஹீரோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Dear students, welcome to Agalya Institute of Medical College. ஒரு காலத்துல நானும் இதே இடத்துல உட்கார்ந்து படிச்சவன் தான். நீங்கெல்லாம் லாஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு டாக்டர் ஆக போறீங்க. ஒரு கிரேட் டாக்டருக்கு என்ன குவாலிட்டி இருக்கணும்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க? குட், ஐ லைக் யுவர் கான்ஃபிடன்ஸ். ஹேண்ட்ஸ் டவுன் ப்ளீஸ். நீங்க? ஐ மஞ்சு. டெல் மீ. கம்ப்யூட்டருக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி, பிசினஸ்க்கு கஸ்டமர்ஸ் ஃப்ரெண்ட்லி, நோயாளிகளோட வலியை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும். நோ, இது ஹாஸ்பிட்டல். பாசம் பரிவு காட்டுறதுக்கு இது ஒன்றும் ஆசிரமம் கிடையாது. சிட் டவுன். இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷமான 2 விஷயத்தை நம்ம ஹெச்ஓடி சொல்லுவாரு. முதல்ல நம்ம இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெருமைப்படுற ஒரு மேட்டர். நான் பேர் சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இங்க வாங்க. ரஞ்சித், ஜனா, கமல், பிரியா, பூஜா, அஞ்சலி, வாங்க இந்த பக்கம் நில்லுங்க. இவங்கெல்லாம் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இவரு நம்ம டீனுடைய சன். இவங்களை உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனா இனிமே இந்த தமிழ்நாடு, இந்தியாவே, இன்னும் சொல்ல போனா உலகம் பூரா நம்ம இன்ஸ்டியூட் பெருமையை நிலைநிறுத்த போறாங்க. இன்னைக்கு அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, ஜெர்மன் இப்படி வல்லரசு நாடுகளே ரிசர்ச்சில் தடுமாறிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை ஈஸியா செஞ்சு முடிச்சு டெல்லி பேட்டன்ட் ரைட்ஸ்ல அப்ரூவல் வாங்கி அதை பிராக்டிக்கல் பண்ண அனுமதி கொடுத்திருக்காங்க. மனிதனுடைய ஆயுள் காலம் இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. இளமையில் இருக்கிற துடிப்பு முதுமையாக குறையுது. அதுக்கு காரணம் வயசு ஏற ஏற மனித உடம்புடைய செல்கள் முதிர்ச்சி அடைந்து ஒரு கட்டத்தில் இறந்தே போயிருது. அந்த செல்களின் முதிர்ச்சி தான் முதுமைங்கிறது. அந்த செல்களின் இறப்பை தடுத்து இளமையாவே வச்சிருக்க வல்லரசு நாடுகளெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
இன்னும் யாரும் அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கல. ஆனா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதை சாதிச்சுட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். டெல்லி பேட்டர்ன் லைன்ஸில் இருக்கிற இந்திய விஞ்ஞானிகள் 4 பேரை அனுப்பி அவங்களுக்கு இவங்களை ப்ராக்டிக்கலாக ரிசர்ச் பண்ண சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது நல்ல விஷயம் என்னன்னா, இந்த வருஷத்துல இருந்து பிராக்டிக்கலுக்கு கொடுக்குற இன்டர்னல் மார்க்கை மாற்றி புதுசாக ஒரு ப்ராக்டிக்கலை உருவாக்கியிருக்கோம். அது மருத்துவ வசதி இல்லாத கிராமங்களுக்கு கேம்ப்பு போய் அங்கே உள்ள மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை செஞ்சு அந்த கிராம நிர்வாக அலுவலர் கொடுக்குற சர்டிஃபிகேட்டை வச்சு தான் இனிமே இன்டர்னல் மார்க்கை நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாரையும் 5 குரூப்பாக பிரித்து ஒவ்வொரு கிராமத்துக்கு அனுப்ப போகிறோம். டே ஜனா, ஜாலியாக கோவா பிக்னிக் போகலான்னு பார்த்தா இவர் கேம்ப் அது இதுங்கிறாரு. நெக்ஸ்ட் வீக்கே நீங்களாம் கேம்பு கிளம்புறீங்க. டே ரஞ்சித், நெக்ஸ்ட் வீக் தானே கோவா ப்ரோக்ராமு. அப்போ கோவா ட்ரிப் கேன்சல் தான், நம்ம பிக்னிக் போக முடியாது. ஏன் கேன்சலு? நம்ம போகிற கேம்பை பிக்னிக்காக மாற்றிக்க வேண்டியதான். ரஞ்சித் அண்ட் கோ HOD நந்தகோபால் சார் தலைமையில் மந்தாரக்கோட்டைங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு போக போறீங்க. இறங்கடா, என்னன்னு பார்க்கலாம். டேய் ஜனா, வைத்தியம் தான்டா, என்னன்னு பாருங்க. டேய் யாரா நீ? ரோட்டை மடிச்சு எங்களை போக விடாம தடுக்கிற? டேய் வாடா, வாடா அப்படி. வாடா. தள்ளுங்க தள்ளுங்க. ஓரமா தள்ளு. ஏய் போடா. ஏறுங்க, கிளம்பலாம். சீக்கிரம் குயிக் குயிக். டேய் மச்சான், இந்த கேம்பை பிக்னிக் மாதிரி சூப்பரா என்ஜாய் பண்ணணும்டா. டேய் அதானே நம்ம பிளானே. கலக்குறோம்டா. ஐயோ பா. டேய் மச்சான், சுண்டா இவளை மட்டும் மேரேஜ் பண்ணணும்னு வச்சுக்கயேன், உங்க அப்பன் ரியல் எஸ்டேட்ல சம்பாரிச்சதையெல்லாம் வாங்கி தின்னே காலி பண்ணிடுவா. ஆமா ஆமா. டேய் நம்ம சித்தப்பு ஏன்டா இப்படி சைலண்டா வரான்? ஏ சித்தப்பு, உனக்கு என்ன பிரச்சனை? இல்லடா, பைத்தியக்காரனை பார்த்ததுல இருந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. அவன மாதிரி பைத்தியக்காரன் சொல்றது இல்ல, நம்மள மாதிரி பைத்தியக்காரன் நம்ப கூடாதுடா. என்ன ஆள்றா இவன்? டேய் மச்சான் மச்சான், இங்க பாருங்கடா. அண்ணா நிறுத்துங்க நிறுத்துங்க. வண்டியை திடீர்னு நிறுத்த சொல்லிட்டு இறங்கி போறா. வாங்க மேடம், வாங்க வாங்க சார் வாங்க. ஒரு இளநீ எவ்வளோ? 30 ரூபா மேடம். வெட்டுங்க. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வண்டியை நிறுத்திட்டு இப்படி ஓடி வர? அங்க பைத்தியத்தை பார்த்துச்சுல, அதான் வைப்ரேஷன் வேலை செய்து போல இருக்கு. இளநியை பார்த்த உடனே குடிக்கணும்னு தோணுச்சு. சரி சரி. உங்களை எல்லாம் பார்த்தா டாக்டர் மாதிரியே தெரியுது. ஆமா, உன்னை பார்த்தா கூட தான் இளநீ விக்கிற மாதிரி தெரியுது. நாங்க ஏதாச்சும் சொன்னோமா? ஆமா, நீங்க எல்லாம் எங்க போறீங்க? மந்தாரக்கோட்டை கிராமத்துக்கு மெடிக்கல் கேம்புக்காக போறோம். மச்சான், இளநீ கடையை பார்த்ததும் இளநீ குடிக்கணும்னு சொன்னா, ஆமா. பக்கத்துல வேற நீ இருக்க, கடிச்சு கடிச்சு வச்சு போறா. கடிச்சாலும் கடிச்சு வச்சிருவாடா. ஆமா, மந்தாரக்கோட்டைக்கா போறீங்க? ஏன் என்னாச்சு? அது அந்த ஊர்ல பேய் நடமாட்டம் ஆவி நடமாட்டம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். என்னது ஆவியாது பேயாவது? நாங்கெல்லாம் பேய்க்கே இன்ஜெக்ஷன் போட்டு ஆவி ஆக்கிடுவோம். என்ன இங்க கதை வந்துட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி 8 கிலோமீட்டர் போகணும் நம்ம தங்குற இடத்துக்கு. இப்பவே லேட்டு. டிரைவர் வண்டி எடுங்க. சரி சார். எடுங்க, எடுங்க, எவ்வளவு ஆச்சு? எடுங்க. 100 ரூபா கொடுங்க. சீக்கிரம். ஒரு நிமிஷம், டயர்ல காத்து இல்லாத மாதிரி இருக்கு, பாக்குறேன். என்னாச்சுப்பா? இருங்க சார். ஐயோ, அதே பைத்தியக்காரன். ஏய் சித்தப்பு, யார் இது? வாடா. அதே பைத்தியக்காரன் ஆச்சு. துரத்துறா துரத்துறா டேய், என்ன வேணும்னு என்ன வேணும் உனக்கு? பசிக்குதான். ஏதோ பசிக்குது போல இருக்கு. நம்ம கிட்ட பிஸ்கட் பாக்கெட் இருக்கா? இருக்கு. போய் எடுத்துட்டு வா. இவனை பார்த்து ஒன்றும் பயப்படாத.
அஞ்சலி அஞ்சலி என்னடி பண்ற? ஏய் பேய கண்ட மாதிரி அலர் அடிச்சிட்டு வர்றா. என்னாச்சு? டேய் அதுக்கு தான் பேய் கதையை பேசாதீங்கடான்னு சொன்னேன். பயத்துல எப்படி கத்துறா பாரு. இதுக்கு பேர் தான் பேரஞ்ச மாதிரி முடிக்கிறதோ? ஐயோ ஐயோ ஷோ. All students, follow me. டேய் சித்தப்பு இறங்கி வாடா. இறங்கி வந்து இயற்கையை ரசிச்சு பாரு. ஏய் ஒண்ணு கவலைப்படுறான் இல்ல கவுந்துறான். பாத்து மச்சி. மச்சான் இதுதான் மந்தாரக்கோட்டையோட ஆரம்பம். இங்க மட்டும் டென்ட் போட்டோன்னு வச்சுக்க, நாம எல்லாரும் பிக்னிக் என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும். ஏய் போடா. இவங்கள கேட்ச் பண்ண மாதிரியும் இருக்கும். ஆமா மச்சி. டேய் எதை பண்ணாலும் கரெக்டா பண்ணணும், புரியுதா? ஆமா. நம்ம ஹெச்ஓடி எப்படிடா கரெக்ட் பண்ண போற? அத பத்தி நீ கவலைப்படாத. அவர் மேட்ரு ஒன்னு என்கிட்ட மாட்டி இருக்கு. அப்படியே பாத்துக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் ஓகே தானே? ஓகே மச்சான். போலாம்டா. ஜனா நீ சொன்ன மாதிரியே இந்த இடம் சூப்பரா இருக்குடா. ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் இல்ல? That's why I corrected HOD and suggested this place. This moment is going to be a memorable moment for us. Right? ஆமா ஆமா. கொஞ்சம் விட்டா இங்கே ஹனிமூன் கொண்டாடுவீங்க போல இருக்கு. Very cold mood now. Shall we enjoy our honeymoon here itself? நம்ம சிடுமூஞ்சி HOD எங்கடா போனாரு? அதுதான் மச்சான் நானும் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன். ஏய் அவர் எங்க போனா நமக்கு என்ன? நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஓகே? ஓகேடா. வண்டியை நிறுத்துங்க, நான் விசாரிச்சுட்டு வரேன். வணக்கம். வணக்கம். இங்க குருமூர்த்திங்கிறது நான் தான். நீங்க மெடிக்கல் கேம்புக்காக வந்திருக்கீங்களா? ஆமா ஆமா. வாங்க வாங்க. நம்ம விவோ சொன்னாரு. சரி சரி. உங்களுக்கு தேவையான வசதிகளை பண்ணி கொடுக்கிறது எங்க கடமை. தேங்க்ஸ். எங்க தங்கி இருக்கீங்க? உங்க ஊர் பக்கத்துல அருவிக்கரை ஓரத்துல அந்த ஒத்த வீடு, அது பக்கத்துல டென்ட் போட்டு தங்கிருக்கோம். என்னது அங்கயா? டேய் என்னடா ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. எவ்வளவு தூரம் போதோ போட்டுமே பார்க்கலாம். ஏன் அந்த இடத்துக்கு என்ன? அது ஒண்ணு இல்ல, அருவிக்கரையில இருந்து சலசலன்னு சத்தம் வந்துகிட்டே இருக்கும். அதான். சரி வாங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன். ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரையும் வர சொல்லிடுங்க. வர சொல்றேன். இந்த கேம்ப் கொஞ்சம் சிறப்பா நடத்தி கொடுங்க சார். சரி. 10 பேர் இருப்பாங்களா?
ஆமா ஆமா 10-15 பேர் எல்லாருக்கும் சொல்லுங்க ஐயா. எல்லாருமே வெஜிடேரியன். ஒரு 15 வெஜிடேரியன் மீல்ஸ் வாங்கிவா அந்த கடையில் வாங்கி. சரிங்க. இப்படி போங்கம்மா. அந்த அம்மாவை பாத்தியா? உங்களை செக்அப் பண்ணிட்டாங்களாம்மா? என்னது? இவரை பாரு. அவர் இங்க அனுப்பு ஒரு நிமிஷம். இங்க வாங்க உங்க பேர் சொல்லுங்க. பேர் சொல்லு. நாங்க எத்தனை பேர் பார்த்தோம்னு சொல்லணும். பேர் இங்க கேம்ப் முடிஞ்சிச்சு, எல்லாரையும் பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வில்லேஜுக்கு போலாமா? ஹெச்ஓடி கேட்டுக்கலாம். சார் இன்னைக்கு ஷெட்யூல் படி நம்ம கேம்ப் முடிஞ்சிருச்சு. மக்கள் எல்லாம் நல்லா கோஆபரேட் பண்ணாங்க சார். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு சார். தேங்க் யூ. அடுத்த முகாம் போலாம். ரொம்ப நன்றி சார். வாங்க போலாம். இந்த வீட்டுக்கு போலாம். சரி. சீக்கிரம் உள்ள போ. கோவை அகல்யா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர்றோம். மெடிக்கல் கேம்ப்காக வந்திருக்கோம். உங்க பேரு, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொட்ட சொட்ட குளிக்கிறேன், சேடு மட்டும் மாறல. கொட்டகைக்குள் ஒதுங்கினா கொஞ்சம் கொஞ்சம் தேவல. பச்சை வாழ உடம்பிது வெப்பம் பட்டு வேகுது. பக்கம் வந்து பேசுனா வெக்கம் விட்டு போகுது. நீ தீண்டும் நேரமே மின்சாரம் பாயுமே. சிக்கிக்கிட்ட பூங்கிளி ரெக்கை ரெண்டும் வீசுது. பக்கம் வந்த ஆண்கிளி பத்து வைக்க பாக்குது. நீ நனைஞ்ச கோலமோ எம் மனசு கிள்ளுது. பச்சை வயல் பார்த்ததும் கண்ணு குட்டி துள்ளுது. நீ தீண்டும் நேரமே மின்சாரம் பாயுமே. ஒரே கொலுசு சத்தம் கேக்குது. என்ன தேவதை மாதிரி ஒரு பொண்ணு நிற்கிறான். ஷாப் பண்ணுறவங்க தான் கொரட்டை விட்டு தூங்கிட்டு சித்தப்பா
ஓகே எல்லாமே தூங்க திருப்பக்கூடாது அவன் உஷார் பண்ணிட்டு போயிடும் பழங்க இதுக்கு நல்ல வேட்டம் தான் செடி ஐயோ தலை இருக்காது சீக்கிரம் கை வச்சுக்கிட்டோமா எங்கே போயிருப்பான் அந்த சதீஷ் பக்கத்தில் தானே படுத்திருந்தான் இங்கேயும் காணுமே ஏய் சித்தப்பு என்னடா ஏய் ஏய் நம்ம சதீஷ் எங்கடா அவன் சதீஷ் எங்க போனா இங்க பக்கத்துல படுத்திருந்தான் காணோம் சார் சார் ஹெச்ஓடி சார் சார் எழுந்துருங்க சார் என்னாச்சுப்பா சதீஷ் 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 வாங்கடா இந்த பக்கம் போய் தேடுவோம் வாங்கடா வாங்கடா ஏய் சதீஷ் சார் வாங்க சார் போனா எல்லாம் உங்களால தான் என்னாலயா சதீஷ் 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 பக்கத்துல தானே படுத்துறான் சதீஷ் தெரியாம புரட்ட விட்டு நீங்க தூங்குறீங்க சதீஷ் 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 நீங்க கிடக்கா போறா சதீஷ் சதீஷ் யாரா உன்னை இப்படி பண்ணது சதீஷ் சதீஷ் என்னாச்சு சதீஷ் கண்ணு திறந்து பாரு சதீஷ் சதீஷ் நீங்க ஒரு பொறுப்பான ஆளுன்னு தானே என் பையன் டீமோட உங்களை அனுப்பி வச்சேன். யாரை கேட்டு காட்டுக்குள்ள கூடாரம் போட்டு தங்குனீங்க? நான் சொன்ன கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருந்தா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்குமா? இல்ல 2 உயிர் தான் போயிருக்குமா? உங்களெல்லாம் போலீஸ் கோர்ட்டு கேஸ் இதை பத்தியெல்லாம் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனா என் பையன் உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? இடியட்ஸ். யார் இந்த நேரத்துல அழுதுட்டு இருக்கா? ஏய் யார்மா நீ இங்க நின்னு அழுதுட்டு இருக்க? எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? இங்க பாருமா, யார் நீன்னு கேக்குறல்ல, பதில் சொல்லுமா. இங்க பாரு. ஏய் என்னாச்சு மேடம்? என்னாச்சு சொல்லுங்க. இங்க இந்த இடத்துல தான். என்னம்மா பேயா? என்ன சொல்றீங்க? தெரியல. ஏமா நீ தான் இங்க நின்னு அழுத? நான் இப்பதான் வரேன். இல்ல நீ தான் இங்க நின்னு இல்ல மேம், நான் இப்பதான் வந்தேன். ஆமாம்மா, எங்க கூட தான் வந்தா, இப்பதான் வந்தா. ஆமாம்மா. இல்ல ரஞ்சித், நான் இவளை இங்க பார்த்தேன். நானா? இங்கயா? எல்லாரும் டியூட்டில இருக்கீங்களா? ஆமாம்மா ஆமாம்மா. சரி, எல்லாரும் போய் டியூட்டி பாருங்க. சரி மேம். ரஞ்சித் வா, வீட்டுக்கு போலாம். சரிம்மா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. வாங்கம்மா போலாம். ஏம்மா இதை பார்த்து பயந்துட்டீங்களா? ஆமாப்பா. சரி பயப்படாம வாங்கம்மா. ஏய் பிரியா, சொன்னா கேளுடி. அவகிட்ட சும்மா தாண்டி பேசிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ உன்னை லவ் பண்றத என்கிட்டயே சொல்றா. நெருப்பு இல்லாம எப்படி புகையும்?
நீ ஏதாச்சும் அவளுக்கு ரூட் விட்டுருப்ப. ஹாய் சீனியர், யூ ஆர் வெரி ஸ்மார்ட். ஐ லைக் யூ. தேங்க் யூ. நீ திருந்தவே மாட்டடா. இனி என் மூஞ்சிலே முடிக்காத. ஏய் சும்மா விளையாட்டுக்கு. இவளை என்ன சொல்லி சமாளிக்கிறது? ராஞ்சத், நீ டீன் புள்ளைங்கிறத கிளாஸ்ல இருந்து நிரூபிக்கிறத விட எப்ப பார்த்தாலும் ஹால் என்ன நிரூபிச்சிட்டு இருக்க. ஒரு பொண்ணை விட மாட்டேங்கிற நீ. இந்த விஷயம் மட்டும் ஒப்பா காதுல விழுந்துன்னு வச்சுக்கோ. அதுதான் மாசம் மாசம் வாங்குறல்ல. ஆமா இப்ப என்ன விஷயம்? என்ன விஷயமா வந்தேன் யோசிச்சுக்கிட்டே இரு, நான் வர்றேன். வர்றியா? வழக்கமா நாம தான் எல்லாத்தையுமே குழப்புவோம். இவன் நம்மளே குழப்பிட்டு போறான். சின்ன வயசுல நம்ம பண்ணாத விஷயமா என்ன? நோட்ஸ்ல எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. சீக்கிரமா எடுத்து வைங்க. சரி. முடிச்சாச்சா? முடிச்சிட்டோம். இருக்கியா? நீ மட்டும் தான் என்ன வெறுப்பேத்துவியா? நானும் உன்னை சின்னதா வெறுப்பேத்தினேன். பாத்தியா? காலையில இருந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டா. மொட்டை மாடியில உனக்காக வெயிட் பண்றேன். சீக்கிரம் வா. என்ன? உடனே வரேன்ப்பா. மச்சான் சரி சரி, உன் ரூட் கிளியர் ஆயிடுச்சு. நீ போ. ஹெச்ஓடி இங்க வந்தா நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். என்ஜாய். சரி சரி. என்னடி இப்பதான் நீ ரஞ்சித்த மொட்டை மாடிக்கு வர சொல்லிட்டு நீ இங்க வர? நானா? நான் பேசவே இல்லையே. நான் வீட்ல இருந்து இப்பதான் வரேன். என் செல்ல காலையில இருந்து நான் ஆன் பண்ணவே இல்லையே. நீ இங்கேதான் நிக்கிறியா? இதோ வரேன். ஏய் பிரியா, இந்த உலகம் மொத்தத்திலையும் அழகிகளா இருந்தாலும் உனக்கு மட்டும் தாண்டி என் இதயத்துல இடம் இருக்கு பிரியா. ஏய் பிரியா, எப்படி அவன் மேல இருந்து விழுந்தான்? பூஜா, என்னடி ஏன் இப்படி ஓடி வர? என்னாச்சுடி? அங்க என்னடி பாக்குற? அங்க ஒண்ணு இல்ல நானா? எதையாவது பார்த்து பயந்துட்டியா? ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தா நிலைமை சரியாயிடுமா? இல்ல மச்சா, நம்ம மெடிக்கல் காலேஜுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்களும் திடீர்னு இறந்துட்டு இருக்காங்க. நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் இறந்துடுறாங்க. இதையெல்லாம் மீறி என் ஒரே வாரிசு என் பையனும் மாடியிலிருந்து விழுந்துட்டான். யாரு செஞ்ச புண்ணியமோ இப்போ உயிரோட இருக்கான். வேற என்னதான் பண்ண சொல்றீங்க? யாரது? யாரோ போன மாதிரி இருந்துச்சு. யாரும் இல்லையே மச்சான். இப்படிதானா கடந்த 3 மாசமா ஏதேதோ சம்பவம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு என்னன்னா, யாரோ ஒரு பொண்ணு அழற மாதிரி இருந்தது. கிட்ட போய் பார்த்தா விகாரமான ஒரு உருவம். பயத்துல மயங்கி விழுந்துட்டேன்னா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னு ரொம்ப பயத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாயிடுச்சுனா. ஆனா ஏதோ ஒரு கெட்ட சக்தி நம்மள தொடர்ந்து வருதுன்னு மட்டும் தெரியுதுனா. ஏய் படிச்ச முட்டாளே, இது 21ஆம் நூற்றாண்டுடி. இந்த காலத்துல பேய் பிசாசுன்ற நம்மலாம் டாக்டர்ஸ், உயிரை காப்பாத்துறவங்க. இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் வரவே கூடாது. தங்கச்சி சொல்றது நம்பும்படியா தானே இருக்கு மச்சான். ஏதோ ஒரு கெட்ட சக்தி நம்மள ஆட்டி படைக்குது.
பெருமாள் கோயில் பூசாரிய பார்த்தா என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லிடுவாரு. உடனே வாங்க போய் பாப்போம். समेत प्रसन्न वेंकटेश्वराय नमः. प्रसादम वांगिको. அங்கே நில்லுங்க. உங்களை சுத்தி தீய சக்தி பின்தொடர்ந்தே வருது. அதனாலதான் சாமி உங்களை பார்க்க வந்திருக்கோம். என்னால கணிச்சு சொல்ல முடியல. நாளைக்கு மாலை அமாவாசை, பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. கிழக்கு பக்கம் இருக்கிற ஐயனார் கோயில் பூசாரி உடனே போய் பாருங்க. சாமி, அவரை பார்த்தா எல்லாம் சரியாயிடுங்களா சாமி? அவரு ஒருத்தரால தான் முடியும். அவரு சீக்கிரம் போய் பார்க்கலன்னா உங்க பரம்பரையே இருக்காது. அப்ப நாங்க கிளம்புறோம் சாமி. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றத கேளுங்க. அந்த கோவிலுக்கு உங்களை போக விடாம தடுக்கும். அப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. स्फुर स्फुर घोर घोर धनुरूप प्रचड प्रचड नासे नासे बंते बंते अघोराज अस्त्राज हुंबट स्वाहा. ओके सर. சரிங்க சாமி. காவலனா
அந்த பூசாரி சொன்ன ஐயனார் கோயில் இதுதான். கோயில்ல யாரையுமே காணமே. சாமி, சாமி. வாங்க, உங்களைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க. ஆமா, உங்க ரத்தத்துல இன்னொரு உசுர் எங்க? இல்ல சாமி, நாங்க 3 பேரு தான் வந்தோம். இல்ல, உங்க கூட இருக்கிற இன்னொரு உசுருக்கு ஆபத்து வந்திருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? இவன் பையனையே சொல்றீங்க? ஆமா சாமி, எங்க மெடிக்கல் காலேஜுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருந்துச்சு. இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்களும் திடீர்னு இறந்துட்டு இருக்காங்க. எங்க காலேஜில் படிக்கிற பசங்களும் ஏதோ காரணத்தினால இறந்துடுறாங்க. இதெல்லாம் மீறி என்னோட வாரிசு ஒரே பையன் மாடியிலிருந்து தவறி விழுந்து இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கான் சாமி. ஊருக்குள்ள இருக்கிற பெருமாள் கோவில் பூசாரி உங்களை பத்தி எங்ககிட்ட விவரமா சொன்னாரு. அதான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். அமைதி. உலத்தால் குத்தி பாசத்தால் கூட்டி உரட்டு குடல பிடிக்கு தாங்க சாதி முனி எப்ப நாடு வச்சி சுவாக வச்சி சுவாக வச்சி சுவாக காட்டேரி ஓ மையம் வேயம் மௌனம் ஆனந்த தருவே காளி ரீங்காளி உடனே உங்க இடத்தை பார்க்கணும். முனியா என்ன சாமி, ஏதாவது வாங்க, பயப்படாம வா. இங்கதான் இருக்கியா? இங்க எங்கேயோ தான் ஒளிஞ்சிருக்கு. சண்டி 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 ஓங்காரி முனியா முனியா முனியா. ஆமா, இந்த வார்டுல தான் பல அசம்பாவிதம் நடந்துச்சு. அதனால பூட்ட சொல்லிட்டோம் சாமி. அன்னைக்கு பூட்டினதுல இருந்து மறுபடியும் திறக்கவே முடியல.
மரியாதையா கதவை திறக்க போறியா இல்லையா? நீ சொன்னா நான் கேட்கணுமா? உன்னை இங்க வச்சு அடக்க முடியாது. உன்னை ஏன் இடத்துக்கு வர வைக்கிறேன். அப்ப தெரியும் மண்டோதரி ஏன் சக்தி என்ன. உடனே இந்த மாலி அமாவாசை அன்னைக்கு பூஜையை ஆரம்பிக்கிறோம். சரிங்க சாமி. மண்டோதரிய என் கட்டத்துல உட்கார வைக்கிறேன். ஏய், நம்ம கோயில் பக்கத்துல நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன்டா. டாடி இங்கதான் சொன்னாரு. தைரியம் தான் என்கிட்ட வாங்கடா. யாருக்கிட்ட வந்து பயம் காட்டுறீங்க? நீயா வந்து இந்த கட்டத்துல உட்கார்ந்துரு. ஏன் வேலையை நான் காட்ட விடுவோம். மண்டோதரி, நீ நினைக்கிற மாதிரி நாவியோ பேயோ கிடையாது. 9 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்த நேரில் பிறந்தவடானா. அதுக்காகத்தான் நான் உன்னை இங்க வர வச்சிருக்கேன். வர வச்சியா? நானா தாண்டா வந்தேன். யாராலே வர வைக்க முடியாது. ஏண்டா முடிக்கிறீங்க? உங்க உசுரை எடுத்து நான் வந்திருக்கேன். பூசாரி, உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இல்ல. இது என்னோட கணக்கு. நீ ஒதுங்கிடு. முனிக்கு பூஜை பண்ற என்ன நீ எப்படி எதிர்க்கிறன்னு பாக்குற. நீ
பூசாரி திருவிழால காணாம போன ஆடு மாதிரி திரு திரு முடிக்கிற. நான் யாருன்னு தெரியுமா? என் வாழ்க்கை என்னன்னு தெரியுமா? இவ பொம்பளை தானே, அடக்கில நினைச்சியா? மண்டோதரிடா, மண்டோதரி, மண்டோதரி, மண்டோதரிடா, மண்டோதரி, மண்டோதரி. ப்ளீஸ் இங்க பாரு மண்டோதரி, எனக்கு தெரியும் நீ என் மேல கோவமா இருப்பேன்னு. நான் சொல்றத கொஞ்சம் கேள மண்டோதரி. ஏய், என்ன கையில ரத்தம்? விடுங்க. சொன்னா கேளு மண்டோதரி, முக்கியமான ஒரு வேலை, அதான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் சொன்னா கேளு மண்டோதரி. உங்களுக்கு தெரியும்ல மாமா, சுவாசிக்காம கூட இருந்துருவேன். உங்களை பார்க்காம ஒரு நாளாவது இருந்திருக்கனா? விடுங்க மாமா. இந்த பாறை கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க மாமா, நம்மளை பத்தி தான் பேசும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே உங்களை நெஞ்சில பச்சை குத்தி வாழ்ந்துட்டு வரேன் மாமா. உன்னை பார்க்க வந்துட்டு இருந்தப்ப பக்கத்து வீட்டு பரமசிவன் பையன் வண்டியில இருந்து விழுந்து காலை உடைச்சுக்கிட்டான். அம்மான்னு சொல்லி துடிச்சிட்டான் தெரியுமா? அம்மா இல்லாத அவனோட வலி எனக்கும் தெரியும். அவன் ஹாஸ்பிட்டல்ல காட்டிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. அவன் அம்மா இல்லாத பையன், என்ன மாதிரி. அம்மா இல்லாத உங்க வலி எனக்கு தெரியும் மாமா. உங்களை பெத்த அம்மா மறு அவதாரம் எடுத்து என் வயித்துல பொறுப்பாங்க மாமா. இனிமே நீங்க அம்மா இல்லாத புள்ளன்னு என்கிட்ட சொல்லாதீங்க மாமா. நம்ம குடும்ப பகை மாறி சொந்தம் பொறுக்கணும் மாமா. அதுக்கு நான் உங்களுக்கு சொந்தமாகணும் மாமா. இந்த ஆதி அந்தம் இருக்கிற வரைக்கும் நம்ம காதல் மட்டும் இல்ல, உண்மையான எந்த அன்பும் கண்டிப்பா ஜெயிக்கும். நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது.
மண்டோதரி நில்லு. என்னம்மா? காலையில வெளியே போயிட்டு வரேன்ட்டு போனவன் இப்ப பொழுது சாஞ்சி திரும்பி வந்திருக்க. உன் மனசுல நீ என்னதானே நினைச்சிட்டு இருக்க? வாழ வந்த பொண்ணா இருந்தாலும் வாக்கப்பட்டு போற பொண்ணா இருந்தாலும் வாக்கு ரொம்ப முக்கியம்டி. இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தீன்னா போற இடத்துல புரணி பேசுவாங்க. நான் போக போறது உன் அண்ணன் வீட்டுக்கு தானே. என்னடி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்க? அடியே உன்னதாண்டி. என்னடி இப்படி பேய் எறிஞ்ச மாதிரி நிக்கிற? சரி சரி சாப்பிட்டியா? இல்லம்மா. ஆமா நீ சாப்பிட்டியா? என்னைக்குடி உன்னை விட்டு நான் சாப்பிட்டிருக்கேன்? எப்போ உங்க அப்பா நம்ம 2 பேரையும் அனாதையா விட்டுட்டு இறந்து போனாரோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியே வராம தானடி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னை விட்டுட்டு நான் சாப்பிட்டிருக்கேனா தூங்கி இருக்கேனா? எனக்கு இருக்கிற ஒரே உறவு நீதானம்மா. அம்மா ஏமா நமக்கு யாருமே இல்லைன்னு சொல்ற? அதான் ஊரே மதிக்கிற நாட்டாம உன் அண்ணன் இருக்காருல்லம்மா. யாரடி எனக்கு அண்ணன்? உன் அப்பா சாவுக்கு காரணமா இருந்தவங்க எனக்கு ஒரு அண்ணனா? அந்த உறவு உங்க அப்பா செத்தப்பவே முறிஞ்சு போச்சு. எனக்கு சொந்த பந்தம் யாரும் இல்ல, நீ மட்டும் தான் உறவுன்னு வாழ்ந்துட்டு இருக்க. இப்ப நீயே இப்படி சொன்னா எப்படி? மா என்ன மன்னிச்சிருமா. மா உன்னை கண் கலங்க வைக்கிற எந்த வார்த்தையும் இனி நான் பேச மாட்டேம்மா. மா வாமா சாப்பிடலாம், பசிக்குதுமா. மா சரி வா சாப்பிடலாம். வணக்கம் மைனரா. என்னடா வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா? வேலையை முடிச்சிட்டாங்க, சம்பளத்தை கொடுக்கணும். இந்தா கொடு. வாங்கம்மா நீ வா. இந்தா நாளைக்கு சீக்கிரம் வந்துடணும்னே. இந்தாம்மா. ஏண்டா இல்ல போ போ. இந்தா. ஏய் இரு இரு இரு. டேய் அந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சிட்டாளா? இல்லைங்க ஐயா. முடிச்சிட்டு போ. சரிங்க. ஐயா என்னடா? இந்த பொண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லாம பஞ்சாயத்துல கொண்டு நிறுத்துருவா ஐயா. அடப்பாட அடங்காத மாட்டை அடக்குறதும் மடியாத பொண்ணை மடக்குறதும் ஒரு தனி ருசிடா. ஏய் ஐயா யாரும் வராம பார்த்துக்க. என்ன மைனர் ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வரேன்டா. இந்த ஊர்ல ஒரு கிழவி கூட விட மாட்டான் போல இருக்க. எல்லாம் மைனர் நேரம். எப்படி மாமா நான் தானே கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? நீ எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் எவ்வளவு பக்கத்துல இருந்தாலும் பார்க்காமலே சொல்லிடுவேன். மாமா மாமா என்ன மாமா ஏன் சோகமா இருக்கீங்க? இல்ல இன்னைக்கு அவனோட பர்த்டே. சொந்த அத்தை பொண்ணையே ஊரறிஞ்சு ஒரு கோயில் குளத்துக்கு கூட அழைச்சிட்டு போக முடியல. அதான். அப்படியெல்லாம் இல்ல மாமா. சீக்கிரமா நம்ம கல்யாணம் இந்த ஊரோட ஆசீர்வாதத்துல நல்லபடியா நடக்கும். இதுக்கு போய் சோகமா இருக்கீங்க? சரி உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு பிடிச்சது இருக்கட்டும் மாமா. உங்களுக்கு பிடிச்சது என்ன? அதான் நீயே சொல்லிட்டியே. எனக்கு பிடிச்சது ஒண்ணுதானே. சரி மாமா, உங்களுக்கு எனக்கு ஒரு போட்டி. போட்டியா? என்ன போட்டி? எனக்கு பிடிச்சதை இந்த பேப்பர்ல எழுதுவேன். அது கரெக்டா நீங்க சொல்லணும்.
நான் எழுதுனதை நீங்க பார்க்காம சொல்லணும். அது எப்படி முடியும்? அதுதானே போட்டி. அப்படி நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னா உங்க மனசுல நான் இல்லைன்னு அர்த்தம். சரி, அந்த பேப்பரை கொடு. அஸ்கு புஸ்கு இத கொடுத்தா நீங்க பார்த்தே சொல்லிடுவீங்கல்ல. சரி, பார்க்காமலே சொல்றேன். ஒரு நிமிஷம் மாமா, நீங்க தோத்துட்டா எனக்கு என்ன தருவீங்க? நம்ம காதலுக்கு சாட்சியா இருக்கிற அந்த மலையில இருந்து குதிச்சு என் உசிரையே தர. உங்க உசிர் எடுக்கிற இந்த போட்டி எனக்கு வேணும் மாமா. டேய் ஊத்துடா. ஏய், அது ஏன்டா எடுக்கிற? சரிங்க வைடா. நான் என்னைக்கு மிக்ஸ் பண்ணி குடிச்சேன்? இந்த சரக்குல பிஸ்கட்டை தொட்டு சாப்பிட்டா தான்டா ஒரு தனி. ஆகட்டையா ஐயா, நம்ம சரச மலையனூர் சந்தையில பாத்தீங்கயா. யாரு? நம்ம குதிரை பண்ணையில வச்சு. போடா ஐயா, அவ கல்யாணம் ஆகி போயிட்டாயா? நான் கயிறு கட்டிமாடா அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஐயா, தாலியை மட்டும் தான் அவன் கட்டினான், மத்ததெல்லாம் நீங்க தானே ஐயா. அதானே பார்த்த. ஐயா அங்க பாருங்க. யாருடா இந்த மயிலு? மப்பு மந்தாரமா சும்மா தள்ள தள்ளன்னு இருக்காள. ஐயா, நம்ம மண்டோதரி. சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தது. சும்மா நச்சுன்னு தக்க 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 தக்கன்னு இருக்காள. டேய், மைனர் பண்ணையில குயிலு கூவுதா? குயில போடுச்சு குண்டில அடிச்சு கூவ சொல்ல உலகம். வாடே வா. ஐயா, அது நம்ம சிவராமனோட முறை பொண்ணுங்க ஐயா. அவனுக்கு தான் முறை பொண்ணா? இந்த மைனருக்கும் தான்டா முறை பொண்ணு. அதான் ரெண்டு குடும்பமும் சண்டை போட்டு பகையாகி செத்தா வரமாட்டோம் வாழ்ந்தா முழிக்க மாட்டோம்னு சொன்னாங்களே. ஏய் நில்டி. இன்னைக்கு இவளை மயக்கி மல்லிகைப்பூ கொடுத்து கயிறை கட்டிட வேண்டியதுதான். உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்டா. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. இங்க பாரு, மரியாதை என்ன விட்டுடு. இல்ல ஆரம்பத்துல எல்லா பொண்ணுகளுமே சிலும்புவாங்கடி, அப்புறம் கிளம்புவாங்கடி. என் மாமனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது உன்னை அடிச்சு கொன்னுடுவாருடா. நான் பார்க்க தாண்டி மைனர் முத்து. ஆனா தோகையை விரிச்சு ஆடனா என் முன்னாடி எவனும் ஆட மாட்டான்டி, நான் மட்டும்தான் ஆடுவேன். இது மைனர் முத்து உடைய கோட்டடி. இது விடுடா, சொல்லல விடுடா. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கருத்துல ஏங்கிட்டே வா. ஏண்டா ஆடு மாடுன்னு பழைய டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்க? டேய், இன்னைக்கு இவ தாண்டா என் பட்டத்து ராணி. டேய், ரொம்ப நாளா உன்னை அடிக்கணும்னு பார்த்தேன்டா, ஆனா இன்னைக்கு வாடா. என்னப்பா, என்ன பிரச்சனை? மைனர் பஞ்சாயத்தை கூட்டியிருக்காருன்னா ஆச்சரியமால இருக்கு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் தனியா டீல் பண்றதுதான் இந்த மைனர் முத்துக்கு பழக்கம். ஆனா இது உங்க குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அந்த ஒரு மரியாதைக்காக தான் இந்த பஞ்சாயத்துல நிக்கிறேன்.
என்ன பிரச்சனைன்னு சொல்லுப்பா. பிரச்சனையே நீங்க தானே. என்னப்பா சொல்ற நீ? ஆமா, உங்க பையன் சிவராமா பண்ண காரியத்தினால தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். ஒரு வாரம் நான் ஊர்ல இல்லைன்னு உடனே என் பையனை கொண்டாந்து பஞ்சாயத்துல நிப்பாட்டிட்டீங்களா நீங்க? உங்க பையன் குற்றவாளி, நீங்க தீர்ப்பெல்லாம் சொல்ல முடியாது. உறவுக்கு அவன் என் பிள்ளையா இருந்தாலும் ஊருக்கு நான் தீர்ப்பு சொல்ற நாட்டாம. இந்த நாட்டாம தீர்ப்பு என்னைக்குமே நியாயம் தர்மம் பார்த்து தான் இருக்கும். ஊருக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு, அதை நீங்க தான் போட்டீங்க. ஆனா ஊருக்குள்ள இருக்கிற சின்ன பசங்க எல்லாருமே லவ் பண்ண கூடாதுன்னு அப்படின்னு ஒரு திட்டத்தை நீங்க தானே போட்டீங்க. ஆமா. ஆனா உங்க பையன் என்ன பண்ணான்னு அவங்கிட்டே கேளுங்க. உங்க பையன் சிவராமனும் உங்க தங்கச்சி பொண்ணு மண்டோதரியும் 2 பேரும் சேர்ந்து தோப்புல. எவடா எனக்கு தங்கச்சி பொண்ணு? அதான் ஒட்டு வேணாம் உறவு வேணாம் அத்து விட்டாச்சுல, அப்புறம் என்ன? சரிங்கய்யா, தங்கச்சியும் இல்ல பொண்ணும் இல்ல. ஆனா அந்த ஓடுகாலிக்கு பிறந்த மண்டோதரி இருக்கால, இவனும் உங்க பையனும் சேர்ந்து என் தோப்புல ஜல்சா பண்றாங்க. அதை தட்டி கேட்டதுக்கு என்ன தட்டுறான்? தலைவருக்காக பார்த்தேன், இல்லன்னா அன்னைக்கே தரையோட தரையா தட்டி விட்டுருப்பேன். பாத்தீங்களா, உங்க முன்னாடி என்ன அடிக்க வரான் பாத்தீங்களா? நீ மைனர் தோப்புக்கு அவளோட எதுக்கு போன? அப்படி கேளுங்கய்யா, அப்படி கேளுங்க. நீ மைனர் அடிச்சது உண்மையாடா? தப்பு செஞ்சா அடிச்சேன். என்ன தப்பு ஏன் அடிச்சேன்னு அவனுக்கும் புரியும், எனக்கும் தெரியும். அதுக்காக இந்த பஞ்சாயத்துல என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். அவனே ஒத்துக்கிட்டான். தப்பு செஞ்சது என் பையனா இருந்தாலும் தப்பு தப்பு தானே? கரெக்ட். அதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். எப்பறா நம்ம ட்ரீட்மெண்ட்? பாதிக்கப்பட்ட மைனர் காலில் விழுந்து சிவா மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா மைனர் என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை கொடுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க ஐயா, நான் மன்னிச்சிடுறேன். ஆனா இவங்க லவ் அதை நீங்க பாத்துக்க போறீங்க, அவ்வளவுதான். என்னால அவ்வளவுதான் செய்ய முடியும். டேய் வாடா, வந்த வேலை முடிஞ்சது. சரக்க போடுவோம். இனிமே நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஜல்லிக்கட்டுல தைரியமா மாட்டடக்கலாம். எவனும் உங்களை அடக்க முடியாது. தாண்டா. அப்போ நாங்க கிளம்புறோங்க ஐயா. இது உங்க குடும்ப பிரச்சனை, அது எனக்கு தெரியாது. நான் அவனை மன்னிச்சிட்டேன். நான் வந்த வேலை முடிஞ்சது. வரங்க ஐயா. வாடா ஐயா, வந்த வேலை கச்சிதமா முடிச்சிட்டீங்களா? சரி, அந்த முருகன் மண்டிக்கு 100 சிப்பம் கேட்டாங்களே, அனுப்பிச்சாச்சா? அனுப்பிச்சாச்சுங்க. சரி போ. ஐயா, நெல்லோடு வந்திருக்கா பாரு. பாக்குறையா? எங்கடா வந்த? அப்பா, அப்ப மகங்கிற உறவெல்லாம் முறிஞ்சு போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா. போடா வெளியே. என்னப்பா பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? யார் நானா? நீ தாண்டா பெரிய காரியமெல்லாம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. இந்த வார் மகங்கிற நினைப்பு மனசுல இருந்தா உள்ளவா, இல்ல இந்த ஓடுகாலி மக நினைப்போட வந்தா இங்க உனக்கு இடம் இல்லை. என்னப்பா பேசுறீங்க? என் சொந்த அத்தை பொண்ணு தானே அவ. யாரா உனக்கு அத்தை? மூச்சுக்கு 300 தடவை அம்மா அம்மான்னு சொல்லுவியே. அவ சாவுக்கு காரணமே அவ புருஷன் தாண்டா. அப்பா செஞ்ச தப்புக்கு பொண்ணு என்னப்பா பண்ணுவா? ஓ, ஒரு முடிவோட தான் இருக்கீங்களா நீங்க? அவங்க எல்லாம் அசுர குலம்டா. பொண்ணுக்கு பேர் வச்சிருக்கா பாரு, மண்டோதரி. அந்த மண்டோதரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ ராவணனாவ நாங்க கையை கட்டிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கணுமா? இது தலைமுறை தலைமுறையா மத்தவங்களுக்கு அள்ளி கொடுத்த பரம்பரைடா. பா, நீங்க நினைக்கிற மாதிரி ராவணன் கெட்டவனும் கிடையாது, ராமன் நல்லவனும் கிடையாது. ராமாயணங்கிறது ஒரு இதிகாசம். எங்க காதல் நம்ம வம்சம்பா. டேய், ரோட்ல போற எவளையாச்சும் காட்டி பிடிச்சிருக்குன்னு சொல்லு, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா அவ மட்டும் வேண்டாம். ஏன்பா வேண்டாம்?
இந்த உலகத்துல அவளை தவிர எந்த பொண்ணும் எனக்கு வேண்டவே வேண்டாம். அது இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நடக்காதடா. என் தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் அப்பா அதுக்கப்புறம் நான் செத்த பிறகுதான் உன் தலை இந்த ஊருக்குள்ள நிமிரணும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்கவே நடக்காதுடா. அப்ப நீ செத்துரு. நீ செத்தாதான் எங்க கல்யாணம் நடக்கணும். அப்ப நீ செத்துரு. நீ பச்சை குழந்தையா இருக்கும்போது உங்க அம்மா செத்து போயிட்டாங்க. ஊர்ல சொந்தம் பந்தம் எல்லாருமே என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. கல்யாணம் பண்ணிட்டு உன்னை அவ எப்படி கவனிச்சுக்குவாளோன்னு நான் கல்யாணமே பண்ணிக்காம உனக்காகவே வாழ்ந்துட்டேன்டா. மனைவிங்கிறவ அம்மாவுக்கு இணையானவட. அம்மாவை கொண்ட அந்த குடும்பத்துல இருந்து இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வரணும்னு நினைக்கிறீங்க. அப்பா, யார் சாவுக்கும் யாரும் காரணம் கிடையாது. எல்லாம் விதியோட விளையாட்டு. மனுஷனுக்கு 7 ஜென்மங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி ஒண்ண யாரும் கண்ணால பார்த்ததும் கிடையாது, காதால கேட்டதும் கிடையாது. அடுத்த ஜென்மத்துல நீங்க எனக்கு அப்பாவா, நான் உங்களுக்கு மகனாவோ, நீங்க அவங்களுக்கு அண்ணனாவோ, அவங்க உங்களுக்கு தங்கச்சியாவோ பிறக்க போறது நிச்சயம் கிடையாதுப்பா. இது இறைவன் கொடுத்த உறவு. மறக்கிறதும் மன்னிக்கிறதும் மனித தன்மை. ஊருக்கெல்லாம் உறவை சொல்ற நீங்க உங்க சொந்த ரத்த உறவை மறந்துட்டீங்களாப்பா? இதுக்கு மேலே உங்க கௌரவம் தான் பெருசு நினைச்சா என்ன உங்க கையாலேயே கொண்டு போட்டுட்டு நீங்க கௌரவத்தோட வாழ்ந்துட்டு போங்கப்பா. கொண்டு போட்டிருக்கேன். மன்னிச்சுக்கடா சிவா. இத்தனை நாள் என் ரத்த உறவை தவிக்க விட்டுட்டு நான் ஒரு பாவியா வாழ்ந்திருக்கேன்டா. அவ உனக்கு தான்டா, அவ உனக்கு தான். அவளோட ஜாதகத்தையும் உன்னோட ஜாதகத்தையும் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணத்தை நடத்தணும். அதான் நான் பார்த்தேன். சோழியான் குடுமி சும்மா ஆடாத. இவ்ளோ சொல்லியும் வில்லத்தனம் கொஞ்சம் கூட மாறல. டேய் சிவா, நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாதுடா. இப்படித்தான் என் தங்கச்சிக்கு ஜாதகம் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும் நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனா யாருமே கேட்கலடா. அவ சின்ன வயசுலயே தாலியை பறி கொடுத்துட்டான். அதே நிலைமை தான் எனக்கு. அந்த நிலைமை இனிமே நம்ம குடும்பத்துக்கு யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு தான்டா சொல்றேன். இந்த பாரா, இங்க நல்லா வாழணும். நம்ம பரம்பரை வாழையடி வாழையா செழிச்சு வாழணும்னு தான்டா ஜாதகம் பார்த்து 1-2 பொருத்தம் இல்லைன்னா கூட சாஸ்திர சம்பிரதாயப்படி பரிகாரம் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும்டா. அதனால தான்டா சொல்றேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. கொஞ்ச நேரத்துல உங்களை தப்பா நினைச்சிட்டேன். என் தங்கச்சி வீட்டுக்கு போலாம். வா போலாம். உங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நான் நடத்தி வைக்கிறேன்டா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இனிமே இந்த ஊர்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. அவர் வாழ்ந்த இந்த வீட்லயே உயிர் போகணும் தான் இது வரைக்கும் நான் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நீ அவர் சாவுக்கு காரணமான அந்த ஆள் மகனை காதலிக்கத்தான் நான் காலேஜுக்கு போறேன், கிளாஸுக்கு போறேன்னு போய் சொல்லி நீ அவன் கூட ஊர் சுத்திட்டு இருந்திருக்கல. இங்க பாருடி, நான் ஊசரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. இனிமே இந்த வீடும் வேண்டாம், ஊரும் வேண்டாம். முதல்ல கிளம்பு. ஏய், குத்துக்கல் பாரு நின்னுட்டு இருக்கிற, கிளம்புடி முதல்ல. மா, என்னம்மா லூசு மாதிரி பேசுற? நீ இந்த வீட்டை விட்டு ஊருக்குள்ள வரமாட்டேன்னு இருந்தப்ப உன் வைராகியம் தான் எனக்கு பெருமையா பட்டது. இந்த உலகத்துல கெட்டவங்கன்னு யாருமே கிடையாதுமா. சந்தர்ப்ப சூழ்நிலை தான் கெட்டவங்களா ஆக்குது. ஆமாண்டி, ஆக்குண்டி ஆக்கும். சின்ன வயசுலயே புருஷனை இழந்துட்டு கை குழந்தையோட அனாதையா நின்றப்ப ஏற்பட்ட வலி உனக்கெல்லாம் எங்கடி புரிய போகுது? நீ என்ன சொன்னாலும் சிவா மாமா தான் கட்டவேல பிஞ்சிரும். மாமனா மாம. இங்க பாருடி, நீ
காலம் புறாவும் கல்யாணமே ஆகாம இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அந்த கொலைகார குடும்பத்தோட சகவாசமே இருக்க கூடாது. உன்னை அப்ப கை குழந்தையா வச்சிருந்தே, அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இப்ப மட்டும் அந்த ஆளு என் கண்ணு முன்னாடி வந்தா இந்த அருவாமனையிலேயே வெட்டிடுவேன். மண்டோதரி, மண்டோதரி, எங்கேயும் வந்துட்டீங்களா? மாமா விடுமா, வேண்டாமா, விட மாட்டேன். விட்டுருமா ப்ளீஸ். கொலை பண்ணாதாண்டி ஆத்திரம் அடங்கும். விடுங்கறல. விடுமா, சொன்ன கேளுமா. வெட்டுமா, வெட்டி இந்த பாவியை கொன்னுடுமா. உனக்கு நான் பண்ண துரோகத்துக்கு உன் கையாலேயே என்ன வெட்டி கொண்டால என் பாவமெல்லாம் அடங்கும். ஊருக்கெல்லாம் உறவை சொல்ற நீ ஒரு ரத்த உறவை மறந்துட்டு சாகும்போது எதை கொண்டு போறேன்னு இவன் சொன்னப்போ என்ன சம்மட்டியாலே அடிச்ச மாதிரி இருந்துச்சுமா. வெட்டிடு, உன் கையாலே என்ன வெட்டி கொண்டுடுமா. இந்த உலகத்துல கூட பிறந்த பிறப்புன்னு நீ மட்டும்தானம்மா இருக்க. இவ்வளவு நாளா கண்ணு இருந்து நான் பார்வை இல்லாதவனா வாழ்ந்துட்டம்மா. என் மருமகதான் இவன் ரூபத்துல என் கண்ணை திறந்து விட்டுருக்காமா. உன் மடியிலே நான் உசுர விட்டுறம்மா. வெட்டுமா, வெட்டு. பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்கன்னு அவர் செத்து போன வருத்தத்துல இத்தனை வருஷம் நான் ஆவேசமா இருந்துட்டேன். இழப்பு என் பக்கம் மட்டும் இல்லையே, உங்க பக்கமும் தானே. ஆத்திரத்துல அறிவை இழந்தது மட்டும் இல்லாம உங்க உறவையே நான் இழந்து வாழ்ந்துட்டு இருந்தேன்னு. இனிமே என் சாவு உங்க மடியில தானே. என்ன மன்னிச்சிருங்க. தெரியுமா, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதம்மா. ஏம்மா, என் பையன் சிவராமனுக்கு உன் பொண்ணு மண்டோதரியை கட்டி வைக்கிறியா? என்னென்ன நீங்க உங்க மருமகன் இவ எப்ப வேணாலும் கூட்டிட்டு போலாம். இப்ப முதல்ல நீங்க உள்ள வாங்க. வா தம்பி, பாப்பா வாங்க அண்ணே. சாமி, வாங்கோ சாமி, உள்ள வாங்கோ. அடடா, மந்தாரக்கோட்டை மிராஸ்தாரரா? வாங்க வாங்க, நல்லா இருக்கேலா? நல்லா இருக்கேன். உட்காருங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. உட்காரு உட்காரு. பையனுக்கு கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கேன். நீங்க தான் பொருத்தம் பார்க்கணும். அதுக்கு என்ன, பேஷா பார்த்துடலாம். ஜாதகம் கொண்டு வந்திருக்கேல? ஏதோ கொண்டு வந்திருக்கேனே. கொடுங்க. சிவராமன். ஆமா. இது பொண்ணோட ஜாதகமா? என்ன இது, சகுனமே சரியில்லையே. இந்த ஜாதகப்படி பொண்ணு செத்து இருக்கணும்னு கணக்கு சொல்லுது. என்ன சாமி சொல்றீங்க? இந்த ஜாதகப்படி பொண்ணு செத்து இருக்கணும்னு கணக்கு சொல்லுது. நல்லா பார்த்து சொல்லு சாமி. சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. பாருங்க பாருங்க, என் தொழில் மேல சத்தியமா சொல்றேன், இந்த பொண்ணு ஜாதகப்படி உயிரோட இருக்க முடியாது. என் மண்டோதரி செத்துட்டா நான் சொல்றேன். அவன் சாவ மாட்டாடா, சாவ மாட்டா. ஒண்ணு சாவடிச்சிருவேன். வேண்டாம். என் மண்டோதரி உசுருக்கு ஏதாவது ஆச்சு உன்னை கொன்று. சாமி, இது வரைக்கும் நான் கணிச்சு சொன்ன எல்லா விஷயமும் நடந்திருக்கு. இது என் வாக்கு மேல சத்தியம். திரும்பவும் சொல்றேன், இந்த பிராமணனுக்கு நாக்கும் சுத்தம், வாக்கும் சுத்தம். இந்த ஜாதகத்துக்கு சொந்தக்காரி 9 நவக்கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சந்திச்சப்ப ஜனிச்சவன். இது
கோடியில ஒரு ஜாதகம். இவளோட ஆத்மாவுக்கு அழிவே இல்லை. இந்த பூலோகத்துல இவ பூத உடல் இருக்காது. ஆனா புனித ஆத்மாவுக்கு சாவே கிடையாது. இது சத்தியம். நான் சொல்றேன், இதுதான் நடக்கும். நீங்க வேணா பாருங்க. எனக்கும் எங்க மாமாக்கும் கல்யாணம். எங்க அம்மா எங்க மாமா எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. தெரியுமா உனக்கு? ஏய் மண்டோதரி, வாடி இங்க. என்னடி மந்திரி சுட்டு ஆடு கணக்கா தெரிஞ்சுக்கிட்டே இருக்க? என் சந்தோஷம் உங்களுக்கு எங்க தெரியும்? ஏய் ஏய், எங்கடி போன? காலையில இருந்து உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்க போன நீ? மா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? நீயும் மாமாவும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே வயிறு நிறைஞ்சிருக்குமா. ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஏய், என்னை விட்டு சாப்பிட்டுட்டல்ல? அது இல்லடி, சந்தோஷத்துல பசிச்சுதா, அதான் சாப்பிட்டேன். அண்ணன் கூட சேர்ந்ததுல சந்தோஷம். இரு, நான் வரேன். இந்த பாலக்குடி. வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குதுமா. வயிறு வலிக்குதுமா. என்னம்மா என்னமாச்சு? என்னமாச்சு? ஏமா கத்துற? என்னம்மா? ஏமா மண்டோதரி? வயிறு வலிக்குதுமா. பால் ஏதாவது விழுந்துச்சாமா? பால் குடிக்கலமா. பால் ஏதாவது விழுந்துச்சாமா? நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையேம்மா. உனக்கு நான் தனியா விட்டுட்டு போறேன். சரி, அதுல கொஞ்சம் பொறுத்துக்கடா, கொஞ்சம் பொறுத்துக்கடா. இவ ரொம்ப துடிக்கிறாளே, வைத்தியரை இங்கேயே கூப்பிடலாம். என்னடி கொடுத்தாங்களுக்கு? நான் பால் தாங்க கொடுத்த குடிக்கிறதுக்கு. அதை கூட குடிக்காம திடீர்னு வயிற்றுல துடிச்சிட்டு இருக்காங்களேம்மா. பயமா இருக்கு. சரி, நான் போயிட்டு வரேன். இரு, நான் போறேன். ஏன் இப்படி துடிக்கிறா தெரியலக்கா. வைத்தியரை இப்படி துடிக்கிறாளே வைத்தியரே, ஏன் துடிக்கிறானே தெரியலையே. வைத்தியர் பார்த்துட்டு சரியாடும், சரியாடும், சரியாடும். என்ன வைத்தியரே, ஏன் இப்படி துடிக்கிறா? சாதாரண சூட்டு வழியா இருந்தா நான் கொடுத்த மருந்துக்கு இந்நேரம் குணமா இருக்கும். உடனே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. இல்லைன்னா ராத்திரியில ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிர போகுது. உள்ள போங்க. என்னமாச்சு? என் பொண்ணு திடீர்னு வயித்துல துடிக்கிறா. எத்தனாவது மாசம்? மாசம்லாம் இல்ல, சின்ன பொண்ணுமா திடீர்னு வயித்துல துடிக்கிறா. வாட் பாய், வீல் சேர் எடுத்துட்டு வாங்க. ஐயோ, பாவனை கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிற சந்தோஷத்துல இருந்தாலே என் பொண்ணு இப்படி ஆயிட்டானே. கண்டமங்கலம் காளியாத்தா, நீங்கம்மா என் பொண்ணை காப்பாடு. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா, எல்லாம் சரியாடுமா. ஒண்ணு இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, கொஞ்சம் பொறுத்துக்க. பாட்டு சரியாடும். பாட்டு எழுது, பார்த்து பார்த்து பார்த்து. சரி, படுத்துக்கோ. இருங்க, டாக்டர் வர சொல்றேன். சீக்கிரம் டாக்டர் வர சொல்லுங்கம்மா. என் பொண்ணு ரொம்ப துடிச்சிட்டு இருக்கா. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. நான் என்ன பண்ணாலும் தெரியல. கொஞ்சம் பொறுத்துக்கடா. சரி சரி சரி.
கொஞ்ச நேரமா டாக்டர் வந்துருவாங்க. என்னம்மா டாக்டர் என்னன்னே தெரியல டாக்டர். என் பொண்ணு காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. ஆனா வயிற்று வலியில இருங்கம்மா இருங்கம்மா, வலி குறைய ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், கொஞ்சம் வெளியே இருங்க. இப்படி வாங்கம்மா. வாங்க வெளியில இருங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாம புடிச்சுக்க. டாக்டர் வயிறு ரொம்ப வலிக்குது டாக்டர். கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட சரியா. காலை நல்லா புடி. இருமா இருமா, கொஞ்சம் பொறுத்துக்குமா, என்னன்னு செக் பண்ண. இங்கேயா? இருமா இருமா, இன்ஜெக்ஷன் போடு. இந்தாங்க சார். கொஞ்சம் பொறுத்துக்குமா. வயிறு ரொம்ப வலிக்குது. அசையாம இருமா, இன்ஜெக்ஷன் போட போறேன். டாக்டர் நர்ஸ், வலி குறைய இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், ஸ்ட்ரெயின் பண்ணாம பாத்துக்கங்க. சரிங்க சார். வா போலாம். போலாம். கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. ஒண்ணு இல்ல. சரி. சாதாரண ஹீட்ல வர ஸ்டமக் பெயின் தான்டா, கொஞ்சம் ஹெவியா அட்டாக் பண்ணிருக்கு. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், மயக்கம் தெளிஞ்சா எல்லாம் சரியாயிடும். ரஞ்சித், சூப்பர் ஐடியா தோணுது. என்னடா நம்ம சித்தப்பா ஐடியாலாம் சொல்லுது? டேய், சீரியஸான விஷயம். ஏய், என்னன்னு சொல்றா? இல்ல வந்து இந்த பொண்ணை பார்த்தா சின்ன பொண்ணா தெரியுது, ஏழ்மையான குடும்பம் போல இருக்கு. அதனால இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம்னு நினைக்கிறியா? சும்மா இவன் ஓகேனாலும் அவ ஓகே சொல்ல மாட்டாடா. டேய், அது இல்லடா, மேட்ரு சீரியஸான விஷயம். நம்ம ரிசர்ச்ல கண்டுபிடிச்ச ஸ்டெம் இம்ப்ரூவ் இன்ஜெக்ஷனை இவளுக்கு போட்டு பார்த்துலாமே. அது முயலு குரங்குக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான்டா மனுஷங்களுக்கு போட முடியும். எப்படி இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சது மனுஷங்களுக்கு போட தானே. அப்படியே சைடு எஃபெக்ட் வந்தா கூட இந்த பொண்ணுக்கு பணம் கணம் கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம்டா. ஆமாண்டா, இவ்வளவு நாளா நம்ம கஷ்டப்பட்டதோட ரிசல்ட்ட நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துடலாமே. நம்ம சித்தப்பா சொல்றதும் கரெக்ட் தான்டா. இந்த இன்ஜெக்ஷன் மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா இந்த பொண்ணு 100 வயசு வரைக்கும் இளமையாவே வாழ்வாள்ல. ஆமாண்டா, அவன் நினைச்சா கூட இப்படி ஒரு விஷயம் அவளுக்கு கிடைக்காதே. நம்ம டெஸ்ட்டுக்கு டெஸ்ட்டும் ஆச்சு, அவளும் நம்மளால 100 வயசு வரைக்கும் இளமையா வாழ்ந்துட்டு போட்டுமே. சரிடா, நான் அந்த மருந்து எடுத்துட்டு வரேன். இந்த பொண்ணுக்கு சிவியரா இருக்கிற மாதிரியே நான் வெளியே இருந்து இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வரேன். சரிடா, சீக்கிரம் வா. டாக்டர், இப்போ என் பொண்ணு எப்படி இருக்கா? கொஞ்சம் சீரியஸான கேஸாதாமா இருக்கு. ஒரு அரை மணி நேரம் ஆனாதாமா எதுவும் சொல்ல முடியும். டாக்டர், என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? கடவுளே, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்திடு. இப்படி துடிக்கிறாளே. செம்ம அழகா இருக்கடா. சித்தப்பு, ஜொல்லு விடுறத கொஞ்சம் நிறுத்துடா. ரஞ்சித் வரான்டா. நாம தப்பு பண்றோமோன்னு தோணுதுடா. என்ன தப்பு இருக்கு? இது மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா இந்த பொண்ணு மட்டும் இல்ல, உலகமே நம்மள பாராட்டும்டா. சரி. என்னடா, ஏன் இப்படி நெருங்குற? கொடு. மருந்து வேலை செய்யுது.
சூப்பர் சாதிச்சிட்டோம். நம்ம சாதிச்சிட்டோம். ஓகே, இவளை வச்சு நாம ரிசர்ச்சோட ஃபைனல் ப்ராஜெக்டை ரெடி பண்ணிடுவோம்டா. நம்ம எல்லா ஃபார்முலாவையும் ஃபைனல் ஸ்டேஜுக்கு மாத்திடுவோம். இப்ப என்னடா பண்றது? அதுக்கு தான் அப்பவே சொன்னேன். டேடிக்கு தெரிஞ்ச டென்ஷன் ஆயிருவார. சார், நீங்க நினைச்சா பெரிய மேட்டரே இல்ல சார். டாடியை நான் சமாளிச்சுக்கிறேன் சார். உங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, எல்லா செலவையும் நாங்களே பார்த்துக்கிறோம். சரி, எல்லாம் ஓகே. என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? சார், ஒரு ஐடியா. என்ன? போன வாரம் சின்ன வயசுல நாய் கடிச்சதுன்னு ஒரு லேடி அட்மிட் ஆகி ரேபிஸ் நோயால செத்து போனாங்களே, அதே மாதிரி சொல்லிடுறேன் மன்னிச்சுக்குங்க, என் பொண்ணு கல்யாணத்துக்காகத்தான் இதை நான் செய்யறேன். என்ன தப்பா நினைச்சுக்காதுங்க. நினைக்க மாட்டோம் சார். நீங்க தானே மண்டோதரோடைய அம்மா? ஆமாங்க ஐயா, நான் தான். என் பொண்ணு எப்படிங்க இருக்கா? அவளுக்கு என்னாச்சு? சின்ன வயசுல உங்க பொண்ணு நாய் ஏதாவது கிடைச்சதா? ஆமாங்க ஐயா, அவ 6-7 வயசா இருக்கும்போது தெருவுல சுத்திட்டு இருந்த நாயை தூக்கிட்டு வந்தா. அது அப்பப்ப அவளை செல்லமா கடிச்சிருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் அவ மருந்து சாப்பிட்டாங்க ஐயா. அதுக்கு என்னையா? அதாம்மா பிரச்சனைய. நாய்க்குட்டி கடிச்சது உள்ளுக்குள்ளேயே விஷம் தங்கி ரேபிஸ் நோய் ஆயிடுச்சு. இப்ப அது ஹெவி அட்டாக் ஆகி, சாரிம்மா, உங்க பொண்ணு இறந்துருச்சு. ஐயோ ஐயா, என்னையா சொல்றீங்க? என் மகன் இறந்துட்டாடா? என் மண்டாதிரி இறந்துட்டாடா? என்னையா என் தலையில இடிய தூக்கி போடுறீங்க? ஐயோ மண்டாதிரி, நான் என்னம்மா பண்ணுவேன்? ஐயோ மண்டாதிரி, ஐயோ ஐயோ மண்டாதிரி, ஐயோ என் பொண்ணு. ஐயோ மண்டாதிரி, ஐயோ பாவி மகளே, எதுக்கு தானே நான் உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தேன்? ஐயோ புள்ளிமான் மாதிரி துண்டி குதிச்சு தெரிஞ்சிட்டு இருந்தியாடு, இப்படி ஒரேடியா ஏண்டி இப்படி அல்பாஸ்ல போறதுக்கு தானே பிரிஞ்சிருந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும்னு நினைச்சேன். கொஞ்சம் அமைதியா இருக்குமா? நடந்தது நடந்து போச்சு. இந்த பொண்ணுக்கு விதி அவ்வளவுதான். இந்த பாடியை அப்படியே ஊருக்குள்ள கொண்டு போனா ஊர்ல எல்லாத்துக்கும் இந்த வியாதி பரவேது. ஏன்னா இது ரேபிஸ் வியாதி. அதனால நாங்களே எரிச்சோம். ஐயோ 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 ஐயோ, உன் முகத்தை கூட பார்க்க முடியாத பாவி ஆயிட்டேனே. மண்டாதிரி மண்டாதிரி மண்டாதிரி. என்ன பூசாரி, நான் அவங்களை கொன்னது தப்பா? இவனுங்களை மாதிரி கெட்டவனுங்க உசுர எடுத்தாதான் என் ஆத்மா சாந்தி அடையும். வேண்டாம்,
சொன்னா கேளு. நீ 9 கிரகங்களுடைய ஒளியில பிறந்தது உண்மையானா அவங்கள விட்டுடு. எப்படி விட முடியும்? அன்பு, பாசம், நேசம், உசுறு எல்லாமே என் மாமன் தான். அழகா இருக்கிற என் மாமன் இப்படி இருக்கிற என்ன உசுருக்கு உசுரா பாத்துக்கிட்டாரு. நான் கோவப்பட்டா குழந்தையா மாறி என்ன சமாதானப்படுத்துவாரு. என்ன கொலை பண்ணி அவரையும் பைத்தியக்காரனாக்கி எங்க காதல அழிச்சிட்டாங்களே. நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான். ஆனா அதுக்காக உசுரை எடுக்கிற அதிகாரத்தை உனக்கு யாரு கொடுத்தது? நான் பண்றது அநியாயமா இருந்தா இந்த இடத்துல நுழைய இந்த முடி விட்டுப்பாரா? என் உணர்வு இந்த முடிக்கு தெரியும், என் வலி இந்த முடிக்கு புரியும். இந்த வார்த்தையை கேட்க நான் எத்தனை நாள் தவறுது. விடு மாமா, இவனுங்களை விடு. இவனுக்குனால தான் நான் உன்னை பிரிச்சேன். என்ன பிரிச்சதுனால தான் நீ இந்த நிலைமையில இருக்க. வேணாம். இல்ல மாமா, இவனுங்களை கொல்லணும். இதுதான் சரியான சமயம். அப்பதான் இவனை மாதிரி தப்பு பண்ற எல்லாருக்கும் இது ஒரு பாடுமா, பயமா இருக்கணும். வேணாம். வேணாம் மாமா, நீ இவனை விட்டு வேலைக்கு போ மாமா. வேலைக்கு போ மாமா. மண்டோதரி, இப்போ இவன் என்னுடைய கட்டத்துல மாட்டிக்கிட்டான். உன்னுடைய மாம உயிரோட வாழணும்னா நான் சொல்றத நீ கேட்கணும். நீ சொல்றத கேக்குற பூசாரி, என் மாமனை விட்டு பூசாரி. நீ சொல்றத கேக்குற. ஆனா என்ன மாதிரி 7 பொண்ணுகளுக்கு இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா இந்த மண்டோதரி இவனுங்களை மாதிரி ஆளுகளை சும்மா விட மாட்டா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லெசனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். ஹாஸ்பிட்டலுங்கிறது ஒரு கோயில், டாக்டர்ஸ் அதுல கடவுள் இப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு காலம். இன்னைக்கு மருத்துவம் பிசினஸா மாறிடுச்சு. நோயாளிகளோட வலியை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதலா நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறது தான் நல்ல டாக்டருக்கு ஒரு எடுத்துக்காட்டு. விஞ்ஞானமும் அறிவும் மருத்துவத்துக்கு முக்கியம்தான். அதை சரியான நேரத்தில் எப்படி யாருக்கு பயன்படுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியம். மற்ற துறையில் நடக்கிற பெரிய தவறு கூட பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் நம்ம மருத்துவத்துறையில் ஏற்படுற சின்ன சின்ன தவறுகள் கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். உயிர் விலை மதிக்க முடியாதது. இதை நான் படித்து தெரிஞ்சுக்கல, என் அனுபவத்தில் உணர்ந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் யுவர் லெசன். எனக்கு நடந்த இந்த கசப்பான சம்பவத்தினால என்னோட உசுரை இழந்து என் சந்ததியே இல்லாம ஆயிடுச்சு. இவங்க திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து ஒதுங்கி இருக்க.
ஆனா இனிமே எங்கெல்லாம் தவறு நடக்குதோ அங்கெல்லாம் இந்த மண்டோதரி இருப்பா.